الحمد والنعمة لك والملك لا கொஞ்சம் شريك لك. கிட்ட வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. உண்மையிலேயே ஹஜ்ஜு செஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் போவீங்க. இன்றைக்கு ஜூன் மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எனக்கு தரப்பட்ட தலைப்பு இதுதான், இஹ்ராமுக்கு முன்னால் செய்ய வேண்டியவை. நியத்து வைக்கிறதுக்கு முன்னால் முதலாவது உடம்பில் அழுக்குகளை அகற்றுதல், ஆண்கள் மீசையை கத்தரித்தல், அக்குள் மற்றும் மர்மஸ்தான முடிகளை நீக்குதல். அடுத்து குளித்தல். பெண்கள் மாதவிடாயாக இருந்தாலும் கூட அந்த காலத்திலும் கூட குளிக்கலாம். அடுத்து ஆண்கள் உடலில் மட்டும் நறுமணம் பூச வேண்டும். அந்த நறுமணம் அந்த ஆடையில் பட்டாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஆண்கள் தைக்கப்பட்ட அனைத்து ஆடையையும் கலட்டிவிட்டு தைக்கப்படாத 2 வெண்ணிறை ஆடைகளை அணிய வேண்டும். அடுத்து இஹ்ராமுக்காக வேண்டி விசேஷமான ஒரு தொழுகை இல்லை. அதை எங்கே தொழணும்னு சொன்னீங்கன்னா, எல்லை இருக்கு எங்கட துல்ஹுலைஃபாவுடைய எல்லையில் 1 2 ரக்காத் தொழலாம். மற்ற 4 இடங்களிலும் நாங்கள் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பெண்கள் தாங்கள் வளமையாக அணியக்கூடிய ஆடையை அணியலாம். ஆனால் முகத்தையும் முன்கையையும் தவிர மற்ற அனைத்து உறுப்புகளை மறைத்திருக்க வேண்டும். பெண்கள் பொதுவாக முகத்தையும் முன்கையையும் மறைக்கலாம். ஆனால் இஹ்ராமின் போது மறைக்கக்கூடாது. அடுத்ததாக விமானம் அல்லது கப்பல் மூலமாக வரும் பயணிகள் தங்கள் வாகனம் மீகாத்துக்கு நேராக வரும்போது தல்பியா கூறி இஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும். அப்போ நாங்கள் இஹ்ராம் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, எங்களுக்கு தெரியும் விமானம் போகும், அதாவது ஜித்தாலிருந்து ஒரு சுமாராக 100 அல்லது 120 கிலோமீட்டர் இங்கால முன்னால் இஹ்ராம் வரும் ஜலம்லம் எல்லை. அந்த எல்லையின் போது நாங்கள் என்ன செய்கிறது, நியத்து வச்சுக்கொள்ளணும். அடுத்ததாக ஹஜ் கிரியைகள் ஆரம்பம் முதல் இறுதி வரை. இப்போ இந்த விஷயத்தை ஹஜ் உம்ராவும் ஃபுல்லாகவே சொல்லப்பட்டீங்க. அதில் முதலாவது பாருங்கள், மனதிலே நீயத்தோடு இஹ்ராமோடு மீகாத்தில் நுழைதல். ஏற்கனவே நாங்கள் அந்த ஃப்ளைட்டில் நுழைஞ்சோம். அதோடு நாங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இதில் போட்டிக்கு தவாஃபுல் குதூமின்னு போட்டிக்கு 7 சுற்றுக்கள். ஆனால் நாங்கள் தமத்து முறையில் செய்கிறதுனால நாங்கள் தவாஃபுல் உம்ரா தான் செய்யணும். அதுக்கு சொல்கிறேன் தவாஃபுல் உம்ரா. கிரான் முறையில் செய்கிறவங்க தவாஃபுல் குதூமின்னு வரும். இது அடுத்ததாக நாங்கள் தமத்து முறையில் செய்கிற சுட்டியும் சஃபா மருவாவுக்கு இடையில் சை செய்யணும். சை செஞ்சதுக்கு பின்னால் முடிகளை களையணும். இதில் போட்டியில் தமத்து முறையில் செய்கிறவங்க முதலாவது உம்ரா செய்வாங்க. முடிகளை அப்படியே அகட்டி விட்டு அதுக்கு பின்னால் நாங்கள் நார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்கலாம். அதுக்கு பின்னால் தான் ஹஜ்ஜுடைய கிரியைகள் ஆரம்பமாகும். எப்போ? துல்ஹிஜ்ஜா 8ஆம் ஆண்டு. துல்ஹிஜ்ஜா 8ஆம் ஆண்டு நீங்கள் இருக்கிற ஹோட்டல்லையோ அல்லது இருக்கிற இடத்துலையோ நீங்கள் என்ன செய்யணும், லப்பைக் ஹஜ்ஜான் என்று சொல்லி உங்களோட ஹஜ்ஜை ஆரம்பிக்கணும். ஆரம்பித்தா மினாவுக்கு போய் அந்த மினா டென்ட்டில் அந்த அண்டு தங்கணும். அதில் எங்களுக்கு தெரியும் லுஹர், அசர், மஹ்ரிப், இஷா, சுபவுடைய தொழுகையை இந்த மினாவில் தான் தொழணும். அப்போ 4 ரகாத் தொழுகைகளை 2 ரகாத்தாக சுருக்கி தொழலாம். அந்த சட்டம். அடுத்ததாக அரஃபா, அதாவது பிறை 9 அரஃபாவுக்கு நாங்கள் போகணும் சொபவு தந்ததுக்கு பின்னால். அப்போ பிறை 9 அங்கே போய் எங்களுக்கு தெரியும் லொஹரையும் அசரையும் கசர் ஜம்மு செஞ்சு தருவோம். அதுக்கு முன்னால் ஒரு பயான் ஒன்று நிகழ்த்துவாங்க. அதுக்கு பின்னால் முழுமையாக நாங்கள் துவால ஈடுபடுவோம். அதுக்கு பின்னால் நாங்கள் மஹ்ரிபையும் இசாபையும் தொழுவதற்காக வேண்டி மஹ்ரிபுடைய நேரம் வந்ததுக்கு பின்னால் முஸ்தலிஃபாவுக்கு போவோம். முஸ்தலிஃபாவுக்கு போய் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், முஸ்தலிஃபாவில் ஒன்றும் செய்கிறதில்லை. அந்த தொழுகையை தொழுந்துட்டு தூங்குறை தான் இக்கி இதாமல். அதுக்கு பின்னால் அடுத்த நாள் தான் முக்கியமான நாள். என்ன நாள்? பெருநாள் அண்டு. என்ன நாள்? பெருநாளா. இந்த நாளுக்கு சொல்கிறது ஹஜ்ஜுல் அக்பர்னு சொல்லுவாங்க. என்ன? பெரிய ஹஜ். பெரிய ஹஜ்னா இதில் தான் பெரிய வேலைக்காம். என்னென்ன வேலைக்கு? 5 வேலைக்கு. எத்தனை வேலைக்கு? 4 அல்லது 5 வேலைக்கு. இந்த 5 வேலையும் அந்த அண்டு செய்கிறே நல்லம். அதில் அதை நினைவில் வைக்கிறதுக்கு ஒரு அரபுல ஒரு வேர்டு உண்டு, ரன் ஹத்தின்னு சொல்லுவாங்க. நான் தஜ்வீதில் நாங்கள் சொல்லணும் கல்கலாவுடைய லெட்டர்ஸை பாடமாக்குறதுக்கு, ஏன்னா சில விஷயங்களை பாடமாக்குறதுக்கு கல்கலாயின்னு சொல்கிற மாதிரி, அதே போல் ஒவ்வொன்று சொல்கிறோம். அதே மாதிரி இதை ரன் ஹத்தின்னு நினைவச்சு விடா சரி. ரன் ஹிண்டா ரம்யுன் ரா நஹ்ருன், அதே போல் ரன்ஹத் ஹல்குன், அதே போல் தவாஃபுன், அதோட சையும் வரும். அப்போ 5 அமல் அந்த நாளில் செய்யணும். என்னென்ன? குர்பான் கொடுக்கணும். அடுத்து
தலைமுடி மலித்தல் அல்லது குறைத்தல், அடுத்து தவாஃபுல் இஃபாலா செய்தல், இந்த 4ஐயும் செஞ்சு அதோட சை செய்தல். தமத்து செய்கிறவங்க, கிரான் செய்கிறவங்க சை செய்ய மாட்டாங்க. கிரான் செய்கிறவங்க அங்கே சை செய்யலாட்டி தான் செய்வாங்க. தவாஃபுல் குதூமில் வாங்கி சை செஞ்சிருந்தா இங்கே சை செய்ய மாட்டாங்க. அப்போ அது முடிஞ்சு மினால தரித்தல். மினால தரிக்கிறையில் 11, 12, 13 ஆகிய நாட்களில் நாங்கள் தரித்து இந்த ஜமராத்துக்களில் 7 கல் எறியணும். அப்போ மொத்தம் 3 நாள் இருந்தால் 63 கல் எறிவீங்க. ஏற்கனவே 7 கல் எறிஞ்ச எத்தனை மொத்தம் கல்? 70 கல். எத்தனை கல்? 2 நாட்கள்லையும் உங்களுக்கு இருக்கலாம், உங்களோட விருப்பத்தை பொறுத்தேக்கு. அடுத்து கடைசியாக மக்காவுடைய அமலெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் மக்காலிருந்து வெளியாகிறதுக்கு முதல்ல ஒன்றோ நீங்கள் ஊருக்கு வருவீங்க அல்லது மதீனாவுக்கு போவீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் தவாஃபுல் வதா ஒரு தவாஃப் ஒன்று செஞ்சுட்டு தான் வெளியாகணும். இதுதான் ஒரு சுருக்கமான ஒரு அஜ்ஜும்ராவை பற்றி தெளிவு. நீங்கள் ஒரு மாதம் போகிறத நான் ஒரு 3-4 நிமிஷத்தில் சொல்லி தந்திப்பேன். என்ன சார் டவுட் சொல்லி இருந்தால் கேளுங்க. ஓகே, அப்போ அடுத்த ஸ்டெப்பு போகலாம், அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க.